ஹலோ, வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கைவினை பொருள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான பூவும் இலையும் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூவும் இலையும் நம்ம நிறைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெட் பேண்ட் பண்ணுறப்போ, பேகு, பர்ஸு, அது மாதிரி நம்ம எது செஞ்சாலும் இந்த பூக்களை ரொம்ப அழகுக்காக பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் செய்யக்கூடிய வீடியோ தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூ பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட்னு ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு சாதாரண முடிச்சு தான். ஸ்லிப் நாட் போட்டுட்டு பூக்கு உள்ள விட்டு அந்த ஓட்டையை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ நம்ம அதில் 5 செயின் போட்டுட்டோம். 5 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்லிப் நாட் பக்கத்தில் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே விட்டு நூலை இழுத்து, அந்த நூல் இங்கே இருக்க இழுத்த நூல் அதையே திரும்பவும் இதுக்குள்ளே விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹோல் நமக்கு இந்த நடுவில் கிடைக்கும். இந்த ஹோலில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு 4 செயின் போடலாம். நம்ம 1 2 3 and 4 ட்ரிபிள் குரோஷே வச்சு நம்ம இந்த பூ போடுறதுனால நான் 4 செயின் போட்டிருக்கேன். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் டபுள் குரோஷேலையும் போடலாம். அப்படி டபுள் குரோஷேயில் போட்டிங்க அப்படின்னா 3 செயின் போட்டாலே போதும். ஸோ இது ஒரு ட்ரிபிள் குரோஷேவே கன்சிடர் ஆகும் நமக்கு. இந்த 4 செயின் அப்படிங்கிறது நூலை எப்படி 2 தடவை சுற்றிக்கலாம். ட்ரிபிள் குரோஷேக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்தாச்சு, அப்புறம் அடுத்த 2, அப்புறம் அடுத்த 2. இப்போ நம்மக்கிட்ட 2 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டோம். இந்த மாதிரி 3 போடணும் நம்ம. அடுத்தது 3 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட 5 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு போட்ட 4 செயினும் ஒரு ட்ரிபிள் குரோஷேவாக நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் குரோஷே, செகண்ட் ட்ரிபிள் குரோஷே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போ 5 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்து திரும்பவும் வெளியில் எடுக்கணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும் நம்ம பக்கத்தில். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேயே 1 2 3 4 திரும்பவும் ஒரு 4 செயின் போடணும். அதே மாதிரி தான் 4 செயின் போட்டுட்டோம். திரும்ப 4 ட்ரிபிள் குரோஷே போடணும். அந்த மாதிரி நமக்கு 5 இதழ்கள் வரணும். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு 5 இதழ்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 5 இதழ் வர வரைக்கும் இதே வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வேலை பார்க்கணும். இது நீங்கள் பண்ண பண்ண கொஞ்சம் நெருக்கமாகிக்கிட்டே வரும், ஓட்டை மூடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ நல்லா இழுத்து இழுத்து விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பூ கிடச்சிரும். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் 3 தான் போட்டிருக்கேன். 3 பெட்டல் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கே இந்த ஓட்டை ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படி ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் இந்த இடத்துல கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மேலும் மேலும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். மொத்தமாக நமக்கு இந்த மாதிரி 5 இதழ்கள் வரணும். 3 பண்ணிவிட்டேன், மிச்சம் 2 பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த பூ முழுக்க. இப்போ இதில் நம்ம ட்ரிபிள் குரோஷே போட்டிருக்கோம். ட்ரிபிள் குரோஷே 4 தடவை போட்டிருக்கோம் இல்லையா, 4 செயின் போட்டு 4 தடவை ட்ரிபிள் குரோஷே நம்ம இதில் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக நல்லா கேப் விட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 ட்ரிபிள் குரோஷே போடாமல் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுக்கோங்க. இல்லை இதை விட குட்டி பூவாக வேணும், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி பூ, இதோட கம்பேர் பண்ணுறப்ப இது நமக்கு ரொம்ப குட்டி பூ.
இந்த பூ வந்து நான் 3 ப்ளை ஆனால 3mm ஹூக்னால பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டபுள் க்ரோஷே வச்சு பண்ணியிருக்கேன். அதனால இந்த பூ வந்து குட்டியாகவும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதோட கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நூலும் ஹூக்கும் தான் வந்து பூ வந்து பெருசாக சின்னதாக அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ஹைட்டாக இருக்கும், இது ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ இது ட்ரிபிள் க்ரோஷே, அது டபுள் க்ரோஷே. அதனால் ட்ரிபிள் க்ரோஷே வேணுமா டபுள் க்ரோஷே வேணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது இலை செய்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன். அண்ட் ஹூக் வந்து 4mm எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம் இலை பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம இந்த இலை போடுறதுக்கு ஒரு 10 செயின்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். 10 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, இங்கே டென் செயின் போட்டுட்டு, இது வந்து லூப் இருக்கக்கூடிய செயின் இது, இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நூல் இப்படி இழுத்துட்டு திரும்பவும் உள்ளே இழுக்கணும். சரிங்களா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நூல் ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு வெளியில் இழுத்துட்டு 3 லூப் இருக்குது நம்மக்கிட்ட, அது 3ஐயுமே இப்படி ஒன்றா எடுத்துருங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த 3 செயின்லேயுமே நம்ம டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுக்கலாம். இப்போ 3 லூப் இருக்கும். 1 2. அதே மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷே. 1 2. இப்போ இது 3வது டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ இங்கே நமக்கு மிச்சம் 2 செயின் இருக்கு இல்லையா, அதில் கடைசி செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போது இந்த லாஸ்ட் செயின், இப்போ இந்த லாஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். உள்ளே விட்டு திரும்பவும் இப்படி வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்பவும் அதே இடத்துல விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இது எல்லாமே நம்ம அந்த செயினுக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி செயினில் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம், அப்புறம் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு இலையோட ஒரு பக்கம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இப்படி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக அது வந்து போட முடியும். இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இலையோட வடிவம் வந்து மாறி போயிடும். போட்டுட்டு இப்போது இங்கே என்ன போட்டோமோ அதே தான் அந்த பக்கமும் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறமா 3 டபுள் க்ரோஷே இல்லையா, 1 2 3. இப்போ இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். நூலை ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே இழுத்து இப்படி இழுத்தணும். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. கடைசியாக இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த ஃபஸ்ட் இடம் இருக்கு இல்லையா, இங்கே அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஏன்னா அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்.
இப்போ பாருங்கள் நம்ம இலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த நூல் அவ்வளோதான், கட் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம வந்து பூவும்